ஹலோ ஓம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கால தூக்கலாம். அதை பாருங்கள், வெள்ளைப்பொடியன் நல்ல பொடியன் கிட்னி எல்லாம் எடுக்கலாம் வடிவா. நைட்ல வந்து 7 மணிக்குள்ள உங்களால 50 லட்சம் காசு போட முடியுமா? 50 லட்சமா? என்ன ரெக்கார்ட் பண்றியா? ரெக்கார்ட் பண்றியா? இல்ல சார், இல்ல. பாரண்டே நாங்கள் தாண்டா இப்போ இலங்கையில் கடத்திட்டீங்களா? அம்மா சாரி, உங்களோட மகன் வந்து சோமாலியாவுக்கு இப்போ ஃப்ளைட் ரெடி ஆகிறாரு. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் உஷாராயிட்டானே. பஸ்ஸும் கோல் எடுக்கல இந்த நாளில். கோல் எடுத்து தான் யாரையும் தூக்குறதுக்கு இப்போ ஃபுல்லாக கேமரா சிஸ்டம், மற்றது போலீஸ் எல்லாம் பட்டிக்கான காவலுக்கு அங்கங்கே என்ன மாதிரி தூக்குறோன்னு தெரியல. நம்மளோட பஸ் கோல் எடுக்காரு. பஸ் கோல். ஹலோ, வணக்கம் பாஸ். ஹலோ, வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங் சார். இந்த மாதிரி நிலைமையெல்லாம் அப்படி போகுது. என்ன மாதிரி என்று சொன்னால், நானும் இப்போ ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணி கொண்டு வரேன்னு. என்னென்னா அந்த செக்யூரிட்டிஸ் வந்து கூட இறக்கி பிரச்சனை ஒன்று இருக்குன்னு. செக்யூரிட்டிஸ் தானே சார். இப்போ அவங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம தூக்குறோம்டா. ஓகே. மற்றது நமக்கு இந்த இளம் பெண்கள் இளம் வயதான அந்த வெடியன்மார்கள் நமக்கு முக்கியமாக தேவை. ஓகே சார். இப்போ எத்தனை வயசு பாட்டி? இப்போ என்னடா கொஞ்சம் சின்னாக்கள்னு சொன்னால் கடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னோட சின்னாக்கள் வந்து அம்மாமார் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறாங்க. மற்ற சின்னாக்கள் ஈஸியாக தூக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பாடு ஐட்டங்களை காட்டி அதான் நமக்கு சாக்லேட் ஐட்டங்கள் ஏதாச்சும் இருக்குதா எங்கிட்ட? ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்து செய்கிறது தெரியாது. நீங்கள் இப்போ உங்களுக்கு வழியா அவ்வளோ தெரியாது, ஆட்களுக்கு தெரியும். அதுதான் நம்ம வந்து பப்ளிக்கில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பப்ளிக்கில் வந்து நான் ஃபுல்லாக நோட் பண்ணுறேன். பப்ளிக்கில் வந்து எப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல ஒரு கேரக்டர்லாம் தெரியும் நான் பப்ளிக்கில். அதான் நீங்கள் இந்த கூலிங் கிளாஸ்லாம் அடிச்சு அதெல்லாம் தெரியும். நம்மளோட இந்த கடை இருக்குல்ல, நம்மளோட அதாவது உடுப்பு கடைகள் அந்த இது. ஆமாம். அந்த ஏரியாவுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் நோட்டம் விடணும். இல்லை சார். இப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் நாளாக அந்த ஸ்கூல் கிளாஸ் ஓரங்கள்னா கொஞ்சம் பிள்ளைகள் கூட வருது அதிகமாக. ஸ்கூல் ஏரியானே. அப்படி ஏரியா. ஓகே. இப்போ உங்களுக்கு சொல்ல தேவைங்களுக்கு தெரியும் நினைக்கேன். கடத்துறன்ற சின்ன விஷயம் இல்லை, சரியா ரிஸ்க் எடுக்கன். இப்போ உங்களோட ரேட் எல்லாம் இப்போ என்ன மாதிரி? ரேட்டு நம்ம பண்ணுவோமே. இப்போ என்னடா நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான என்ன சொல்கிற, அதாவது ஹார்ட் இருக்கக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷாக. பிளட் குரூப் அது எப்படி சார் இப்போ செக் பண்ணி இது? O+ வேணும் நம்மளோட அந்த பிளட். இதை நீங்கள் பார்த்தா மதிப்பீங்க. நல்லா கதைச்சி பேசுங்க அந்த பிள்ளைகள். அப்போ அவங்க கொஞ்சம் நோட்டம் இருக்கா அக்களை கிளப்பலாம். ஆமாம்மா, அக்களை கிளப்பி ஏன்னா அவங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங்கால வரீங்களா? இப்போ என்ன மாதிரி சார் ஆக்களை சாவைக்கிறா இல்லை கிட்னி சாவைக்கிறானே? ஓமாம், நமக்கு ஆக்களை பிடிச்சி வந்து அதாவது உயிரடை போட்டு வெட்டுறதுதான். வெட்டி கிட்னி மற்றது ஹார்ட் சர்ஜரிலாம் இருக்கு தானே. இப்போ என்னண்டா சில தாய்மார் என்னன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்புறல. அவங்க வீட்டில் வந்து மினிக்கு திரிக்கிறபடியாக அந்த பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. உனக்குதான் எத்துக்கா வேண்டி அப்படியான பிள்ளைகள் தான் நம்ம நோட் பண்ணி அடிக்கணும். இதில் வர அந்த இடங்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம கேங்காக செய்யக்குள்ள எல்லா இடத்தையும் நமக்கு நெட்வொர்க் இருக்குது தானே எல்லா டீம்லையும். இப்போ நான் அடிக்கிறது மிஸ் ஆகிறேன்னு சொன்னால் அந்த மிச்சம் எனக்கு வர பொறுப்பெல்லாம் வந்து மிச்சம் கேங்கில் இருக்கிற எல்லோரும் பொறுப்பு எடுக்கணும். நம்ம எல்லோரும் காசு தான் செய்யணும். அதுக்கு வந்து சரி. இப்போ இதில் என்னம்மா சார் பொலிசி மற்ற எல்லாரும் சம்மந்தப்படுறாங்களா? இல்லை எல்லாரும் அதாவது இதுக்கு நம்ம இங்க முன்னாடி இருக்குதானே சிஐடி மாறப்பி. ஆமாம். அவங்கள இன்கோல் ஆகிதான் நம்ம செய்யறோம். அதுதானே அவங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் கூட தான் செய்யறோம். நீங்க அதுல பயப்படுத்த வரல. உங்களோட உள்ளுக்கு போற அளவுக்கு வைக்க மாட்டேன். தெரியும். நான் நம்ம எத்தனை வருஷம் கூட செய்யறோம். அதான் சார். மற்றது நமக்கு எப்படியும் 6ஆம் மாசத்துக்குள்ள எப்படியும் 3 பேர் மட்டும் போயிடணும்.
இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆளை ட்ரை பண்ணுறேன். நம்மளோட நெட்ஒர்க் எல்லாம் இப்போ என்னென்னு சொல்கிறேன் சார், நம்ம இப்போ சிம் அடிக்கடி மாற்றணும். இப்போ எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ நிறைய சிக்கல் போகுது. ஃபோன் எல்லாம் இப்போ சேர்ச் பண்ணுறானுங்க இப்போ. அப்படி போய் ஓ அப்படி போய்கொண்டிருக்கு. இப்போ பழைய மாதிரி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அரசாங்கம் மாறிச்சு போல. ஓ அரசாங்கம் மாறினாலும் நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் செய்யதானே. ஓகே பஸ் இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் ரேட்டு வந்து 50-50 பேசுவோம். ம் அதாவது 30% உங்களுக்கு 20% நம்மளோட பேக்கப் பார்த்துக்கலாம். ஓகே 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 நான் என்னடா அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். உங்களுக்கு ஃபோன் கழிச்சு இருந்தால் எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடும். நான் அதுக்குரிய ஓகே 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 சார் ஓகே. அம்மா நான் வெளி கொடுத்தேன்ம்மா. வழி கொடுத்தீங்களாம்மா? ஆமாம் வெளி கொடுத்தேன். பள்ளிக்கு போகும்போது திருநூறு சாத்திட்டு போகணுமா? ஆமாம் வெளி கொடுங்க வெளி கொடுங்க. ஓ நான் பள்ளிக்கு போப்பதாம்மா. கடவுளே கவனா போய் தரணுமா? சாத்தணும் பள்ளிக்கு போகல. வடியாக்குமா? வடியா இருக்கே செல்லத்துக்கு வடியா இருக்கே. டீச்சர் எனக்கு குட் போட்ட நல்லா டீச்சர் நல்லா படிக்கணும். ஆமா நல்லா படிக்க தம்பி படிக்கிற. சாப்பிடணுமா? ஆமா சாப்பிட்டேம்மா. சாப்பிடணும். இப்ப சாப்பிட்டேம்மா. எங்க சாப்பிடணும்? இந்தாக்குமா சாப்பிட்டேம்மா. சாப்பிடுமா சாப்பிடு. சாப்பிட்டேம்மா. அஞ்சாதுங்க தீத்துடையோ சாப்பிட்டேம்மா. தம்பி கொஞ்சம் சாப்பிட்டிக்காரு. சாப்பிட்டேம்மா. இருக்குமா காணுமாம்மா? காணுமா. பள்ளிக்கு போகும்போது நான் கூட்டு கொண்டு விடணுமா என்ன? ஆமா கூட்டு கொண்டு விடணுமா? நான் போவோம்மா தனியே போயிடல நான் கூட்டு கொண்டு விடணும். இந்த ரோட்டு வழியம்மா வாகனங்கள் சாமான் தரணும். சைட்டால ஊட்டி கொண்டு விடணும் நான். ஆமா வாங்கம்மா போ. வாங்க போ. டைம் ஆயிடுமா? ஆமா தம்பியை கூட்டி கொண்டு விடணும். என்ன மோட்டாக்கிறேன் இல்லை நான் இல்லாடி ஒன்று ஏற்றி கொண்டு விடுவோம்மா. இன்றைக்கு சுட்டாட பாடல்மா. சுட்டாடல் பாடல். ஆமா ஸ்கூல் வந்துதுமா? வந்துதுனே. ஆமா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. பாய்மா. ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கம்மா. கூட்ட வருவீங்களாம்மா? என்னம்மா நம்ம வருவோம் திரும்ப வருவோம்மா. சரிம்மா போயிட்டு வாங்கம்மா. பாய். சமைக்கத்தானிமா. ஓகே பாய்மா. பாய். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. சுத்தாட பாடல் இன்றைக்கு. நம்ம ஸ்கூல் அடியில் போனால் தான் ஆறு நிற்பானல் பொடிய மரமத்தெல்லாம். தம்பி ஒருத்தன் நிற்கான் பள்ளிவிட்டத்தோட. தம்பி என்னம்மாய் படிவான பொடியண்டாப்பா நல்லா படிப்பையா? என்னம்மா ஸ்கூல்லாம் அப்படி படிப்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லங்கள் இப்போ போகிறாங்க எல்லாரும் கூட்டிகிட்டு. அம்மா வருவாங்க பார்த்து நிற்க. அம்மா என்னது பார்த்துனீங்க? எந்த இடம் தம்பி? இங்கே பக்கத்தூர். வீட்டில் தம்பி மட்டும்தானா? அம்மா நானும். அப்பா? அப்பா வெளிநாடு. அப்பா வெளிநாடா? ஓ. அண்ணா? அண்ணா இல்லை நானும் அம்மா அப்பாவும். கிளாஸுக்கெல்லாம் போவீங்களா? ஓ கிளாஸுக்கு. எங்கே கிளாஸ்? அம்மா கூட்டி கொண்டு விட்றேன். எங்கே கிளாஸ்? அம்மா பக்கத்தில் இங்கேயோ ஊர் மறந்து போச்சு. மறந்து போச்சா? ஸ்கூலுக்கு டெய்லி வரீங்களா இல்லை என்ன மாதிரி? ஓ அம்மா கூட்டி கொண்டு விட்றேன். அம்மா கூட்டி கொண்டு விட்றதா? அம்மா வாரே. இவன் தான் நமக்கு சரியான ஆள். இவனை தூக்குனா தான் நமக்கு சரி. தம்பியோட பேர் என்ன? ரெண்டு பேர் சனுவங்கள். ஐயோ நல்ல பேர்டா பாளுக்கு. சின்ன ஆள் என்ன? எத்தனை 5 வயசா 6 வயசா? 8 வயசுங்கள். என்ன 8 வயசுல எவ்வளோ சின்ன ஆளாக இருக்கீங்க? 4ஆம் ஆண்டு படிக்கும். ஐயோ 8 வயசுல எவ்வளோ சின்ன ஆளாக இருக்கீங்களே. சுட்டாட பாடல் இன்றைக்கு. அவங்களோட வாரீங்களா? கொண்டு விடுறேன் வீட்டு. அம்மா வருவாங்க. அம்மா வருவீங்களா? அங்கிள்ற பேர் வந்து மிது. மிது அங்கிள். ஓ என்னடா எங்கட மகன் மீதுல படித்தவன். அவன் பெய்தான் போல. அதான் நானும் பார்க்க வந்தேன். நான் தம்பி 6 வாரந்தா? ஆமாம் அங்கே அம்மா வரவங்க. சரி சரி அங்கிள் வரனா? பாய் அங்கிள். 6 மானது அது அங்கிள் அம்மா. 6 அங்கிள். மகனாரிய வந்தாண்டு பார்க்க வந்த அங்கிள். நல்ல அங்கிள்மா. எனக்கு சாதியா இருக்கு. புது ஆள்மா இருக்கு. நல்ல அங்கிள்மா. நல்லா கலைச்சவர். சொக்கெல்லாம் பிடிச்சவர். கடவுள் சொக்கு பிடிக்க விட்டுறா நீ. ஏம்மா தெரியாக்கள் சொக்கு பிடிக்க விட்டுறா. சரிம்மா. ஓ நான் அடுத்து சேராக்கு வந்து இனி கதைக்க மாட்டேம்மா. சரிம்மா. நல்லா அங்கிள்மா. நல்லா கலைச்சவருமா. நல்லா காய்ச்சா கடவுளே. மகனும் இங்கே நான் படிக்கணும் பார்க்க வந்தேன். என்ன பேருன்ட்டு கேட்டிக்கலாமே? மாமாவோட பேர் வந்து நீ சொன்ன மறந்தம்மா. மறந்துட்டியாம்மா? வாமா போம் வீட்டு. வாங்க போ. அம்மா சமைச்சியம்மா? ஓம்மா. என்ன சமைச்சம்மா?
தம்பிக்கு இன்றைக்கு மறக்கறியாம்மா? நான் மறக்க சமைக்கம்மா. தீத்து விடணுமா? The next day. என்னண்டாம்மா நான் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வரலம்மா. எனக்கு நல்லா இல்லைம்மா. காய்ச்ச காய்கறி தலையை நான் சுத்துறோட்டு இருக்குமா இங்கே கண்ணை. நீங்க இருங்கம்மா, நான் பார்த்து போவோம்மா. சைட்டால போ, ரோட்டால போற ரோட்டை தெரியும் தானே எனக்கு. சைட் வழி தெரியும் தானேம்மா. ஆமா, சைட்டால போகணும். என்ன நடந்தம்மா? எனக்கு தலை சுத்துறோட்டு இருக்குமா. காலையில் வேலைஞ்சானேம்மா. பரவாயில்லம்மா, நான் ரோட்டால ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வருவாங்க, நான் பார்த்து போவோம்மா. ஸ்கூலுக்கு தனியாக தான் போகணும். நேரத்துக்கு வந்தேன் போல, ஆக்கள் ஒருத்தரையும் காணும் வந்துட்டு வருமா ஐயா ஸ்கூல் அடிக்கி. இன்னைக்கு வந்து கணித பாடம். ஜாலி ஜாலி. ஹலோ ஓம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு காலை தூக்கலாம். இன்றைக்கி என்னட்டு சொன்னேன், இன்றைக்கு நான் நோட் பண்ண 2-3 ரவுண்ட் போனேன்னு அந்த பொடியன் மட்டும் தனியாக தம்புறோம் நாள். ஓ ஆள் படிவா பரவாயில்ல எல்லாம் ஓகே. அதே மாதிரி தான் கதைக்க நல்லா பழகுறான். அவர் தான் ஆள் வளர்த்தி எனக்குண்டா ஆளை கடத்துவோம். இன்றைக்கு என்னம்மா அந்த கமிஷன் வந்து என்ன 30%ன்றீங்க? எனக்கு 50 தான் ஓகே. பார்த்து செய்வோன்றீங்க. ஓகே பரவாயில்லையா, பரவாயில்ல பார்க்கன். சரி, இன்றைக்கு ஆள் எப்படியும் தூக்கப்படும். இன்றைக்கு ஒன்றையும் சந்திக்காதீங்க. அவங்களோட அம்மா வரமாட்டாங்க இன்றைக்கு எனக்கு தெரியும். அவன் தனியே ஒன்று தனித்தான் பெறுவான். ஓகே, நான் அங்கே தான் போகிறேன். இப்போ ஹாய் சனு. ஓ அங்கிள், என்ன மாதிரி சாப்பிட்டீங்களா? ஸ்கூல்லாம் விட்டு தானே? ஸ்கூல் விட்டு தானே சாப்பிட வந்தாங்க. அது சரியா? என்ன நிற்கிற விடத்து? அம்மா பார்த்துனீங்க அங்கிள். மார்னிங் தனி வந்தீங்க. ஓ அம்மா எனக்கு தெரியும். நான் தெரியும், கேள்விப்பட்டேன். என்னடா வீட்டை போகணும் நான். அம்மா தெரியும் தானே எனக்கு. அப்படியா? அம்மா கண்டு நான். அம்மா சொன்னாங்க என்னடா தம்பியை கொஞ்சம் ஏற்றி விட்றான்னு சொன்னாங்க. அம்மா சொல்லிக்காங்களா? அம்மா தெரியாத ஏறக்கூடாது. தெரியாது அங்களுக்கு தெரியும் தான். நேற்று வந்தேன். அம்மா நேற்று சொன்னம்மா ஏறக்கூடாது. அம்மா தனியாக போனாங்கண்ணா. ஐயோ தனியாக போனால் தெரியும் தானே, வாகனங்கள்லாம் வருது. நீ சின்ன ஆள் வர அடிபட்டு அப்படின்னு பிரச்சனை வந்து அம்மா சொன்னாங்க தம்பி ஏற்றி வரட்டான் வண்டி. இல்லைங்க அம்மா ஏசுவாங்க. அம்மா அடிப்பாங்க. ஐயோ அம்மா ஏச மாட்டாங்க. நீங்கள் வாங்கலேன். இல்லைங்க அங்களோட வாங்க. அங்கள் நிறைய சொக்காய் வாங்கி தருவேன். இல்லைங்க அம்மா அடி. தம்பி என்ன பிடிக்கும் தம்பிக்கு சாப்பிட்றதுக்கு? சாக்லேட்டு டிப்பி. சரி ஆக்கள் வருவாங்க. நம்ம அதுக்கிட்ட இருங்க போம். இல்லைங்களா அம்மா ஏசுவாங்க. ஐயோ அம்மா சொல்லுவோம் நம்ம. நீங்கள் வாங்கலேன். அம்மா நேற்று சொன்னாங்க சரியாக போகக்கூடாது. அங்கே தெரியும் தான். நேற்றுக்கு வந்த அங்கிள் தானே. உன்னோட எங்கே கொண்டு வரும்? வீட்டை கொண்டு சாக்லேட் இல்லாமல் சாப்பிடுது. சரியா? எனக்கு ஏழாங்கள் அம்மா. ஐயோ பீப்பில் ஏறுங்க ஏறுங்க. அம்மா ஏசுவாங்க. ஐயோ பரவாயில்ல ஏறுங்க. இல்லைங்களா அம்மா ஏசுவாங்க. அங்கே தம்பிக்கு சாக்லேட் மாதிரி ஏறுங்க டக்குன்னு ஏறுங்க. எப்படி எங்களை இங்கே கால வைங்க, முன்கால வைங்க. இதில் அம்மா ஏசுவாங்க. ஐயோ அம்மா ஏசினா பரவாயில்ல ஏறுங்க. நீங்கள் அம்மா தானே வீட்டை கொண்டு ஏற்றி சொல்லிக்காங்க. காலை இதில் வச்சு ஏறுங்க. அங்கே பிடிச்சிங்களே. சரியா? தம்பிக்கு சாக்லேட்லாம் வாங்கி தரேண்ணா. சரியா? பிடிங்க. அங்களே சத்தமெல்லாம் ஆகிக்கணுமா 6 கேட்டாலும்? ஓகே, இதான் வந்து அங்கிள்ற வீடு. உங்களோட வீடா? அங்கே அம்மாட்ட நான் சொல்லிட்டு தானே தம்பி இன்றைக்கு என்னோட அரிப்பாண்டி. இல்லை பரவாயில்ல, ஒரு பயம் இல்லை. இருங்க வட தெரியுங்க இந்த காரில் இருங்க. இல்லை இருங்க இல்லைங்க. என்னங்க அடிக்க இருங்க மடத்த எரி. சத்தம் பண்ணக்கூடாதா? சத்தம் பண்ண அடிப்பேனா? சத்தம் பண்ண அடிப்பேன். சரியா? சத்தம் போட்டேன்டா. பாய் காட்டு வா. என்னங்க பஸ் ஓடுறது மேய்ச்சல் ஓடும். ஹலோ வணக்கம் பஸ். ஆளை கொண்டு கட்டி போட்டிக்கன். இன்றைக்கு உனக்கு காலத்தியாச்சு. என்னம்மா இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ கொண்டு பேசுகிறீங்க? 30% இப்பையும். ஆளை பாருங்கள், வெள்ளை பொடியன் நல்ல பொடியன் கிட்னி எல்லாம் எடுக்கலாம் வடிவா. என்னம்மா உங்களுக்கு? ஓகே நீங்கள் பார்த்து கொள்றீங்க. எனக்கு 50%டா ஓகே. 30% சொல்கிறீங்க. சரி ஓகே. நைட்டுக்கு ஏற்றுறீங்க ஆளை? ஓகே. சொல்லுங்க. இது
பொடியனை காணையில் இவ்வளோ நேரமாக போயிடுது பார்க்க போகிறோம் எங்கப்பா அந்த பொடியனையும் காணல காய்ச்சலால நான் போவேன் இல்லைப்பா இந்த பொடியன் சைதால வாரம் போவேன் காண இல்லை பொடியன் கடவுளே அதிகாரி நிற்காரு என்னன்னு தெரியப்பா தம்பி 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 ஸ்கூல் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க எங்கம்மாண்ட தம்பி எல்லாரும் போயிட்டாங்க ஐயோ அந்த பொடியன் உங்களோட மண்படத்தில் நின்றானே அப்போ எங்கய்யா போயிட்டான் அந்த பொடி யாரும் அந்த பொடியன் ஒரு இடத்துல ஒரு பைக் கண்ணனோட காய்ச்சி நின்றவன் உங்களோட மானை ஏற்றிட்டு போனா நீங்கள் இல்லை ஐயோ உங்களோட பொடியனை காணலே நானும் கூட்டி கொண்டு விடல காய்ச்சலால எத்தனை மணிக்கு வலிக்கு வந்தவன் காலையில் வந்த தம்பி இன்னும் 2 மணியா போயிடுது நேரம் தனித்தானே வந்தோம் இல்லை தனி தான் வந்த எனக்கு காய்ச்சல் நீ வட மாட்டேன்னு எனக்கும் காய்ச்சல் ஏடா போயிடுது ஐயா அஞ்சாரு தம்பி நல்லா இல்லை இல்லை இதுக்குள்ள இல்லை இல்லை போயிட்டாங்க எல்லா பேரும் உனக்கு வீட்டு இருக்கிற பாருங்க வேற வழியா இல்லை எங்கே வாக்குற பாரு தம்பியை கொண்டு வரிப்பா ஒருத்தன் காணலே உங்கால இல்லை இந்தியாவில் பக்கம் போய் பார்ப்போமா தம்பி பாருங்கோ இந்த பொடியனை காணே இல்லை இந்த பவுடர் எல்லாம் பொடியெல்லாம் அப்படியே கிடக்கு போட்ட பவுடர் பொடி காணல எங்கப்பா அந்த பொடியும் கடவுளே இல்லை தறிக்கிறல சைட்டால வரண்ட உள்ள வெண்ட உள்ளே பற்றி எனக்கிட்ட நீ சொல்றா எங்க தம்பியை காணல எனக்கு தலையெல்லாம் சுத்து அப்பா கடவுளே இந்த பொடி எனக்கு காணலையே அப்பா எனக்கு தலையெல்லாம் சுத்தோடு காய்ச்சலுமாயிருக்கு பொடி அங்கே வைத்தான் அப்பா சிலானையை காணலே ஏற்றி போனேன் யாருப்பா இந்த பொடி என்ன நான் தான் தம்பி ஏற்றி போனேன்ட்டு நான் வேலையிலேருந்து இப்போ பாரு நாங்கிறது இந்த ஒரு அண்ணன் போகிறாரு அண்ணன் இவ்வளோ மகனை கண்டனீங்களா நான் வரங்களே ஆனால் ஏற்றி மூலமா இருந்தானே ஐயோ ஆறு ஆனந்து அவர் கருத்தை வைக்கலான்னு போகிறான் கடவுளே கருத்தை வைக்கல ஆரப்பா அது உங்களோட முடியும் ஓ சேப்பு சேட்டு சோத்த சேட்டு போட்ட ஆனந்து கட்டி பிடிச்சு போகிறான் சொந்தக்காரங்களை யாரும் கடவுளே யாரு அப்படி போக மாட்டான் அப்படியே அவன் போக மாட்டான் யாரும் கொடுத்து வையோச்சா உளுத்துட்டு போயிட்டாங்கியோ என்னன்னு தெரியுது நான் எங்கே பதறேன் இந்த பொடியனே ஒருக்கா பொலிச்சு கோல் அடிச்சு பார்ப்போம் ஒரு என்டி உண்டு போடத்தான் போனோம் எனக்கு நான் பாண்டா புள்ள இல்லாட்டி நான் இருக்கே மாட்டான்ப்பா இந்த புள்ள இல்லாட்டி இருக்கே மாட்டேன் இந்த புள்ள இல்லாட்டி நான் இருக்கே மாட்டான்ப்பா எனக்கு நல்லா இல்லைப்பா தலை சுற்றுரோட்டு இருக்கி யார்கிட்ட மூட்டாக்கில்ல தம்பி போயிருப்பா இன்னத்தையும் கொடுத்து கூட்டிட்டு போய்த்தானோட இன்னும் தெரியலப்பான்டா புள்ளைய சந்தேகபுரமாக கண்டனியா முதல் நான் ஒரு வெள்ளை சேட்டுக்காரனை கண்டேன் தம்பி முதல் நல்லா கதைக்கிறான் எழுவான் தம்பி ஓ ஒரு வெள்ளை சேட்டுக்காரனை கண்டேன் நான் டிஷர்ட்டுக்காரனை ஆரண்டு நல்ல ஆளா நல்ல இதாண்டி நான் தம்பி எங்கப்பா வாக்குற கடவுளேன்ற பிள்ளைய யோசனை அறிக்கை இருந்து சரி வேற இருந்து நான் போட்டுட்டு நான் தேடணும் இவன் உடம்பு டீட்டெயில் இருக்கணும்டா பஸ் வந்து நமக்கு அப்படி 30 வருஷம் தருவான் அதை விட இவன் அம்மா அப்பா கோல் எடுத்து காசு வரைப்பேன் நம்ம அப்போ தான் இவனை பிடிக்கலாம் பஸ்ஸு நம்மகிட்ட ரூட்டுறாரு நம்ம கடத்தி கஷ்டப்பட்டு ஒளிம்பித்தார் டேய் 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 புத்துவாய் கத்தாத டேய் டேய் பாய் புத்து நான் காய்க்கிற விஷயத்தை கேள்றா ஃபஸ்ட்டுக்கு டேய் நான் காய்க்கிற விஷயத்தை கேளு உன் அம்மாட நம்பர் தான் எனக்கு பாய் புத்து உன் அம்மாட காய்க்க பிரியா அம்மாட நம்பர் தான் ஓடி தங்கம் சொல்லுங்க 58 50
ஆ ஆ ம் ஒன்று என்னது கடத்தின முடியுமாண்ணு வீட்டை விடுங்க அங்கிள். ஏய் வீட்டை போகிறேன். இதான்டா நீ பார்க்குற கடைசி நாள் உன்னை கொல்ல போகிறேன்டா உன்னை கிட்னி எடுத்து உன்னை கண்ணையும் தோண்டி உன்னை கடத்த போகிறேன்டா வெளிநாட்டுக்கு நீ கொஞ்சம் இதில் நீ வெளிநாட்டு போடா பத்து 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 அம்மா ஏனாங்கள் என்ன கடத்தினேன். அம்மா நம்மகிட்ட விடுங்கங்களா? டேய் 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 பயப்பத்து நாங்கள் ஆரண்டே மாவுக்கு அந்த அங்கிள் நாங்கள் தான்டா இப்போ இலங்கையில் கடத்திட்டீங்க கடத்திட்டீங்களா? அம்மா சும்மா சொக்குலேரை காட்டினா ஏறிடுவா வைக்கலன்னு அம்மாட்ட டேய் 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 பொத்துறா உன்னை பிள்ளைத்திரடா பார்த்து என்ன விடுங்க. நீ எனக்கு ஒரு ஆள் தாண்டா நீ எனக்கு ஒரு ஆறு எல்லாரையும் போல ஒரு ஆள் நீ கழுத்துல உடம்புல என்ன மச்சம் இருக்கா உடம்புல இன்னும் காயங்கள் கீறல் கிட்னி எல்லாம் வேலை இதா எல்லாம் டேய் பத்து வீட்டை ஹோல் எடுப்போம் கூட இந்த வீட்டை ஹோல் எடுக்க நான் நோக்கு என்ன இந்த தம்பியை காணே கொண்டு வருது அண்ணன் நம்பர்ல வந்து உண்டவுண்ணா எனது ஹலோ 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 யாரு ஹலோ வணக்கம். வணக்கம் நாங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் சரியா கேளுங்க. கேட்கும் தெரியாது. ஹலோ யார் நீங்க உங்களோட மகன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஐயோ நிறைய முக்கியம்டா மகனுக்கு அப்பா உங்க ஐயா ஹலோ நீங்க யாரு பஸ் உங்களோட மகன் எங்க ஐயா நீ யாரு கேட்கிற? நீ சைட்ல இருந்து கேட்கிறாளா? போன வைக்கன் பாய். ஏய் வைக்க என்ன போன் வச்சுட்டான் அடிச்சுப்பா திரும்ப இந்த உள்ளே காணலையாப்பா கடவுளே சி நான் வாய் விட்டுதாப்பா இந்த உள்ளே காணலையாப்பா ஓட் போகுது. ஹலோ ஓம் சரி என்னடா நான் ஒரு மாமா காய்க்கிறேன். மாமாண்டா மாமா மட்டும் பர்றா கூட கதையாடா. நாங்க யாரும் தெரியுமாடா? ஹலோ ஹலோ என்ன ரெக்கார்ட் பண்றியா? ரெக்கார்ட் பண்றியா? இல்லை சார் இல்லை. டேய் நான் யாருன்னு தெரிஞ்சுடா ஃபஸ்ட்டுக்கு. தெரியாது ஆரா நீங்க உங்களோட அக்காட மகன் உயிரோட வேணுமா வேணாதா? ஐயோ எங்கடமான உயிரோட வேணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் எங்கடமா உயிரோட வேணும். சரி அந்த பொடியன் ஒன்றும் செய்ய வேணாம். ரெண்டைக்கு நைட் 10 மணிக்கு அவரு சோமாலியாவுக்கு போறாரு. கடவுளே எங்கப்பா சோமாரியான்றது? கடவுளே நம்ம எங்களை வீட்டை விட்டு வெளியில போகல அந்த பொடியன் உள்ளப்பா தம்பிட்ட பாதி தம்பி கண்டெடுத்து. ஹலோ சரி உங்களோட தம்பி இருக்கிற கொஞ்சம் ஷேப்பை கொஞ்சம் வீடியோ ஒன்று அனுப்பிக்கணும். உங்களோட வாட்ஸ்அப்பில் லேட்டாக போய் பாருங்க. இந்த பண்ணி கடவுளே பார்க்க சரி என்ன சரி செய்யணும் நாங்கள் இப்போ? உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களோட தம்பிக்குரிய மதிப்பை நான் எப்ப சொல்றேன், நீங்க முடிவெடுத்து கொடுங்க. சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு நைட் வந்து 7 மணிக்குள்ள உங்களால 50 லட்சம் காசு போட முடியுமா? 50 லட்சமா? ஐயோ உங்களுக்கு 50 லட்சத்தை தெரியாதே அப்பா. நீ 50 லட்சம் கேட்கியாள். ஏய் ஒப்பாரி வைக்க வேணாம், சொல்றது கேளு. ஐயா அந்த அளவுக்கு காசு இல்லையா என்கிட்ட. ஒரு 10,000 ரூபா எடுக்கலாம். ஓகே பிரச்சனை இல்லை. 2 கிட்னி தம்பிர வந்து 1 கோடி. சரியா? 2 வேணாம். ஹார்ட்ரிக் தானே, அதுக்கு 1 கோடி 3 கோடி மொத்தத்துல ஆள மிச்சத இறச்சா கொடுப்போம் கரெக்ட். வேணாம் உங்களுக்கு அதுல இருந்து 2 புள்ளைய தரணும் அப்பா. உங்களுக்கு என்னங்கப்பா 6 மணிக்குள்ள கோல் அடிப்போம். சரியா? சரி 6 மணிக்குள்ள ஆள் காசு வரவில்லைன்னு சொன்னா உங்களோட தம்பி ஆள் பறக்கும். சரியா? நாங்க தருவோம். சரி ஒரு 40 லட்சம் ஓகே தானே சார்? வைக்கன் நார்மல். சரி ஓகே அரேஞ்ச் பண்ணி ஜராபா இப்படியாச்சும் 50 லட்சம் அரேஞ்ச் பண்ணுவானுங்க.
என்ன நம்ம டைமுக்கு இப்போ காசும் இல்லை இப்போ நான் உங்களோட ஃப்ரெண்டுகள்கிட்ட மாறி கேட்டு பாரு அம்பி 6 மணியா போகுது கடவுளே நிற்கணும் இல்லை ஒன்றால நான் அப்படி இந்த மகனே எனக்கு நல்லா இல்லப்பா தெரியும் தானே ஏற்கனவே வேறு ஒருத்தன் போனான்டா தெரியும் தானே நல்லா இல்லப்பா கடவுளே இப்பவும் கோல் அடிப்பான்டா பேசி நடக்குத்தியாப்பா இந்த புள்ளப்பா இந்த பிள்ளைக்கு சாப்பாடு துண்டைக்கு எத்தனை ஆளாப்பா இந்த பிள்ளைங்கப்பா கடவுளே தெரிக்கணும் இல்லை கண் முடிக்கணும் இல்லையாப்பா கோல் எடுக்கணும் கோல் எடுக்கிற பசங்க மாட்டான் கோல் அடிக்காங்க என்ன வாரண்டு ஹலோ ஓ நீங்க சொன்ன டைம் காசு ஓடல சரி என்ன சரி நம்ம காசு கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு சரி தம்பி சாரி உங்களோட மகன் வந்து சோமாலியாவுக்கு இப்போ ஃப்ளைட் ரெடி ஆகிறாரு. கடவுளே ஓகே நாங்கள் வைக்கோம். இல்லை வைக்க வேணாம் ஐயா டைம் கொஞ்சம் தெரியலுமா பாய் வைக்கணும் ஐயா. இல்லை ஐயா இந்த புள்ளைய பார்க்கணும் ஐயா ஐயா இந்த மகனை பார்க்கணும் அப்பா இந்த மகனை பார்க்கணும் அப்பா சாப்பிட்டு 3 நாளாக போயிட்டப்பா இந்த புள்ள அது நல்லா இல்லப்பா நீயாச்சும் கொண்டு விட்டீங்களாம் பார்த்து வேலையால பார்க்கணும் அப்பா அவனே இருந்தது கிட்னி காண்டி தான் அந்த பொடியில கொண்டு வரான கடவுளே பாதாம்பி போய் பாப்பான் தேடி இல்லாது அங்கே இதோ ஒரு நாட்டுக்கு அனுப்பி போட்டாங்களாம் தேடி இல்லாது தேடி முடிக்கல அவளத்த மறுபோறேன் காய்ச்சல் வந்து நான் கூட்ட போகுது அப்பா இந்த தங்கமான கூட்ட போகுது அப்பா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் மிது. நான் ரதி. நான் விது. ஓகே, இன்றைக்கு இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு நல்லொரு படிப்பும் பாடத்தையும் புகட்டிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளை நீங்கள் தனியாக ஸ்கூலுக்கு அனுப்புறது, கடைக்கு அனுப்புறது, இப்படியான வேலைகளை குறைத்து கொள்ளுங்க. அண்மைக்கான பார்த்துப்பீங்க இன்றைக்கி நிறைய நியூஸ்களில் வந்து நிறைய குழந்தைகளெல்லாம் கடத்தி கொண்டு போகிறானுகள். நானும் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ட்ரொஃபியை கொடுக்கான் அந்த பொடியனுக்கு, அந்த கேமராவில் பதிவான வீடியோட பார்த்தேன். அந்த சின்ன பொடியை நான் ட்ரொஃபியை கொடுக்க அவனுக்கு தெரியாதானே இவர் யார் அவருன்னு தெரியாதானே. அவனுக்கு கொடுக்குற ட்ரொஃபியை சாக்லேட்டுக்காக வேண்டியும் போவான். அவரோட போகிற பட்சத்தில் அவர் கடத்தி போகிறாரு. அதை வச்சு தான் நாங்கள் இந்த கண்டனம் எடுத்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வு காட்சியாக. அதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வந்து பாதுகாப்பான முறையிலும் கவனமான முறையிலும் பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு போகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 3 வீலர் பிடிச்சி எல்லாரையும் கொண்டு அனுப்புகிறதோ, மற்றது வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயோ இல்லை 2-3 பிள்ளைகளுக்கு சேர்ந்து ஒரு அண்ணனோ அரை போங்க. ஏன்னா கட்டாயம் கூட்டி வாங்க. என்னென்னு சொல்கிற ஒரு நம்மளோட பிள்ளை தானே, நம்மளோட பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை. பிறகு கடத்தி போனவரை தலையில் அடித்து கத்தி ஒப்பாரி வச்சு கத்தி விஷயம் இல்லை. ரதியம்மா விளங்கிட்டா? அதுக்கு இந்த வெள்ளம் வர முந்தி நம்ம அணையை கட்டணும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பான முறையில் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களோட மகன் எப்படி யாரும் கடத்த வந்தா? நான் விட மாட்டோம். இல்லை, உதாரணத்துக்கு கூட சின்ன பிள்ளை ஒன்றிக்கணும் ரதியம்மா. அப்போ நீங்கள் தனியாக அனுப்புவீங்களா ஸ்கூலுக்கெல்லாம்? இல்லை. ஏன்? நாங்கள் கூட்டி கொண்டு விடுவோம். கூட்டி விடணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தாய்மாரும் கூட பிள்ளைகளை கவனமாக பாருங்கள். என்னென்னு சொன்னால் தெரியும், இப்போ நாட்டில் நடக்கிற நிலவரங்கள். கடத்தி கொண்டு போனான்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் காண மாட்டீங்க. அந்நேரம் என்னடாமான் நீங்கள் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்நேரம் இந்த பிரச்சனைகள் இல்லை தெரியும் தானே. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நடக்குது. நிறைய கடத்தல் சம்பவம் இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்திலும் நியூஸ் பார்த்து விளங்கும் உங்களுக்கு. எங்கேயா ஒரு இடத்துல ஒரு கடத்தல் சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த நாடகத்தை நடிச்சிருந்தோம். இது எப்படி இருந்தோன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களோட வீடியோக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அமையும்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். மற்றொரு காணொளியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.